பொம்பளை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்காங்க உடியா கரெக்டா சிஎம்ஆக்கலான பிளான் போட்டவர் போய் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே பாவிகளா. மூளை இல்லாத கொத்தடிமைகள் என்பது புரிகிறதா? சார் நேற்று உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டார். நெக்ஸ்ட். பாவம் சார், அவர் பேசவே இல்லையா, கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அவர் வந்து தவறான பரப்பிடுவாங்க எல்லாரும். நீ கூட தான் 94,000 ரூபாய் மிரட்டி வாங்கல. என்ன சொன்னாங்க கேட்டதுக்கு? ட்ரையல பாத்துக்க நாங்க இல்ல, ட்ரையல பாத்துக்க. சார் அவர் சொல்றது உண்மைதானே சார்? அவர் ஒன்னும் நடிகையோட பெயரை சொல்லவில்லையே. சரி, அதுக்கப்புறம் பேசுனது நீங்க தானே பேசுனீங்க. அது நான் பேசலன்னா ரொம்ப கன்றாவியான பேச்சு அது, அதனால நான் பேசல. என்னால இப்போ பார்ட்டா டிசெக்ட் பண்ணி இந்த அஃபென்ஸை பண்ணது உதயநிதினு என்னால ப்ரூவ் பண்ண முடியும் இந்த நிகழ்ச்சியிலே. அவ்வளவு கன்றாவியா பேசியிருக்கிறதுனால நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் என்ன சொல்றேன், தம்பி மிரட்டி வாங்கினானா இல்ல, ஏதோ ஒரு நாய் அனுப்பிச்சிருந்துச்சு 94,000 ரூபாய். அதுக்கு தம்பி அரெஸ்ட் பண்ணுமா அவசியமா? இல்ல. போன்ல ரூபா வந்துருச்சு, சாட்சியை கலைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல. 12 பேர் அதுல அரெஸ்ட் பண்ணல. ஆமா. என்ன சொன்னாங்க? ட்ரையல பாத்துக்கன்னு சொன்னாங்கல்ல, போய் ட்ரையல் பாத்துக்க. நீ பேசுனே இல்லையான்றதெல்லாம் இட்ஸ் மேட்டர் ஆஃப் ட்ரையல். இப்பவே எஃப்ஐஆர் ஸ்டேஜ்ல எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? பிரைமா ஃபேசி வீடியோ ஆதாரம் இருக்கா இல்லையா? இல்ல சார், இவர் வந்து ஒரு திமுகவோட தலைவர், அவர் தான் பேசுறாரு, லைவ்ல எல்லாம் ஓடுது, மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. தான் தான் பேசுனேன்னு துணிச்சல ஒத்துக்கிட்டு போலாமே சார். தம்பி சொன்னானா நம்ம எப்படி நெஞ்ச நிமித்திட்டு ஜெயிலுக்கு போனோம்? ஞாபகம் இருக்கா? கூனி குறுக்கி கட்சி வச்சு மூஞ்சி முடிக்கிட்ட போனோம், நெஞ்ச நிமித்திட்டு போனோமா? நீ தானே பேசுனதை பொதுவெளியில் ஒப்புக்கொள்ள கூட உங்களுக்கு துணிவில்லை. அட்லீஸ்ட் மார்க்கண்டேனாவது பரவாயில்ல, அசம்பிளி உள்ள நடக்கிறதா தானே பேசினாரு. விஜய் எதிர்க்க வச்சுக்கிட்டே பேசலையே, ஏதாவது ஒன்று உருட்டினார். இது குரலே இல்லை, டப்பிங் பண்ணாங்கன்ற. அப்ப நீங்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள் என்பதை உங்கள் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களே போய் புழுவிட்டு தப்பிக்க பாக்குறாங்க, உங்களை காப்பாற்றுவார்களா என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். நேற்றைய நிகழ்ச்சியில நிதிஷ் இல்ல, மாலதியும் லியோவும் இது தேவையற்ற கைது, இதெல்லாம் விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும், இது உதயநிதியை பெரிய ஆக்கிவிடும் என்றெல்லாம் சொன்னார்கள். இன்று காலை முதல் பொதுமக்களிடையே இந்த கைதுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பே உங்களுக்கு விஜய் அரசு சரியான திசையில் செல்கிறது என்பதை நிரூபித்திருக்கும். இன்னொன்னு, அவங்க மாலதிக்கு உள்ளார்ந்த வருத்தம் என்னவென்றால், கைது பண்ணி இவங்களை பெரிய ஆளாகி திருப்பி திமுக வளர்ந்து போகிறதே என்ற அச்சம் தான். அதற்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஜெயலலிதாவினால் வளர்க்கப்பட்ட இந்த தலைவர்கள் உதயநிதியின் இந்த பேச்சை ஏற்றுக்கொள்கிறார்களா? அனுமதிப்பாரா ஜெயலலிதா? பெண்கள் விஷயத்துல எப்படி கராராக செல்வி ஜெயலலிதா இருப்பார் என்பதை நான் பல நிகழ்ச்சிகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இது நீங்க ஏன் டிஃபெண்ட் பண்ணணும்? இன்னொன்னு, இது சொல்ல போனா நாங்க செய்ய வேண்டியது இவங்க செஞ்சிருக்காங்க. அப்ப இப்ப தெரியுதா, அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் உதயநிதியின் கைது ஒரு நாளும் நடந்திருக்காது. இப்போது இவர்கள் எல்லாம் கூட்டு களவாணிகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருகிறதா? அதான் பேசி அண்ணனை சிஎம்ஆக்கலான பிளான் போட்டவர் போய் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே பாவிகளா. அதுல ஒரே ஒரு ஆளு கூட இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ண வேணாயா, பொம்பளை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்காங்க உடியா. மாநில பிரச்சனைகளுக்காக இருந்தாலும் இப்ப எல்லா ஊர் எம்பியும் பார்ப்பாங்க இல்லையா, ஒய் அப்படின்னாங்க, அரெஸ்ட் ஒய் அப்படின்னாங்க. கரெக்டா? இதுக்காக பண்ண துப்புவாங்க. இப்ப பக்கத்து ஸ்டேட் எம்பி கிட்ட எல்லாம் துப்பு வாங்குறதுக்கு தான் நீங்க போய் இங்க 22 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்க. கரெக்டா? நேத்து நேஷனல் மீடியால பிக்கப் பண்ணிட்டாங்க சார். அப்புறம் விடுவாங்களா? பெண் எம்பிகளா இருந்துச்சுன்னா செருப்பு கிருப்பு கட்டிடுவாங்க பாத்துங்க. நல்ல சுவாரஸ்யமா இருக்கு சார். தாவே கலந்து எம்பி போனாங்கன்னா இங்கிட்ட இருந்து இவங்க போராட்டம் பண்ண கேட்டீங்க நீங்க, என்ன சார் அவசரப்பட்டு ஒருவேளை கைது செய்து விட்டார்கள்னு. இவங்களோட முகம் எல்லாம் தெரியுதா? இந்தியா பூரா சந்தி சிரிக்குது திமுக. இதுல போய் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும்னு வேற உங்களுக்கு எண்ணம் இல்லையா?